கடல் ரொம்ப அழகான கொஞ்சம் ஆபத்தான பேரலை. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கடல் அந்த வானம் ஒன்றுக்கு ஒன்று முத்தமிட்டுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். இதை பார்த்து எனக்கு பழைய கதை ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. ஆதி காலத்தில் இந்த கடலை பார்க்க அந்த வானம் அடிக்கடி கீழே வந்துருமா. கை கட்டுற தூரத்தில் அந்த வானம் வந்துட்டதால் போகிற வர மக்கள் தலையெல்லாம் இடிக்குமா. அப்போ ஒரு வயசான பாட்டி ரொம்ப கோபமாக முறத்தாலே அந்த வானத்தை அடித்து மேலே துரத்திட்டாலாம். அந்த வயசான பாட்டி ஏன் முறத்தாலே அடித்து துரத்துனா ஏன்னு கேள. ஏன்னா அந்த வயசான பாட்டி தன் புருஷனை கொண்டு போன கஞ்சி பானையை அந்த வானம் தட்டி விட்டுருச்சான். அந்த பாட்டி வானத்தை பிரிச்ச மாதிரி உங்கள் அப்பா நம்மளை பிரிச்சுட்டு போகிறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். சார், 2 பேர் லவர் சார். ஆமாம், ஏன் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, தப்பாட்டுக்காதீங்க. என் சொந்த ஊர் தேனி சார். லவ் பண்ணுற பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த பொண்ணோட சொந்த பொண்ணை நாங்களை துரத்திட்டுருக்காங்க. சிக்கினா கையை காலை எடுத்துருவாங்க. இந்த ஊரில் எனக்கு முன்ன பின்ன யாருமே தெரியாது சார். கையில் வேறு பணம் இல்லை. ஃப்ரெண்டு ஒருத்தன் யாராக பார்த்துருக்கேன் சார். நான் போயிட்டு என்ன ஏதாவது புட்டிக்கிட்ட வச்சா பிடிச்சிக்கேன் சார். என்ன போகிறதுக்கு ஒரு 1000 ரூபா பணம் தேவைப்படுது. நிறையா பேர்த்து கேட்டுட்டேன் சார். ஆளையும் தாடியும் பார்த்துட்டு ரவுடி பையமாக இருக்கான்னு சொல்லி யாருமே நம்பலை சார். தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்க. ஊருக்கு போனோன்னே உங்கள் பணத்தை போட்டு விட்டேன் சார். உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க சார். இல்லை, நீங்கள் என்னை நம்பலன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை. அந்த பிள்ளையவே கூப்பிட்டு வரேன் சார். இந்த நம்பர் தான் புரியவே இல்லை. சாரி சார், வசதியான வீட்டில் வர கொஞ்சம் சங்கடப்படுது சார். நானே எவ்வளோ சொல்லிட்டேன். நான் பார்த்துக்கிறேன் சார். வரேன் சார். இருங்க. ரொம்ப நன்றி சார். என்ன பர்ஸா காணுண்ணா? இல்லை இல்லை பசிக்குது கையில் காசு இல்லைண்ணா. லவ் பண்ணுறேன், ஊருக்கு போகணுன்னு சொன்னான். இந்த மாதிரி நிறைய தந்துடுறேன். உங்களுக்கு தெரிய வேணா, நான் டெய்லி இங்கே வரேன். இவனை மாதிரி எத்தனை நேரம் பார்த்துருக்கேன். ஏன் இங்கே இந்த அங்கே உட்காந்துருக்கலாம், அவங்ககிட்டலாம் கேட்க வேண்டியதுண்ணே. நேராக ஜோடியாக உட்காந்து உங்கள்கிட்ட வந்து ஏன் கேட்குறேன்? தெரியும் சார், லவரோட இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு, அதான் கேட்குறேன். இதெல்லாம் பரவாயில்ல சார், பச்சை குழந்தைய காட்டி பைசா கேட்குறாங்க பசங்க. இவனை மாதிரி டெய்லி 1000 பேர் ஊரில் சுற்றிட்டு இருக்கான். அதான் கேட்டால் கொடுப்பீங்களா? பார்க்கறதுக்கு படித்த மாதிரி டீசெண்டாக இருக்கீங்க, இது கூட தெரிய வேணா? ஏன் சார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு? போங்க சார், போய் கொடுத்த காசை வாங்க சார். இந்த காசு ஒரு நிமிஷம். வேலை கூட ஒரு மாதம் சிவா, அவனை அடிக்காமையே காசு வாங்கியிருக்கலாம். நீ வேற அவனை அடிக்கலைன்னா கையில் காசே கொடுத்துக்க மாட்டான். என்னம்மா கதை சொன்னா பார்த்தியா? ஃப்ராடு பசங்க. நீ மட்டும் எனக்கு கதை சொல்லி ஏமாத்தினல, அதே மாதிரி தான் அவனும் உனக்கு கதை சொல்லி ஏமாத்திருக்கான். லூஸு. வாங்க சார், பேல்பூரி, பானிபூரி, சமோசா. வாங்க வாங்க உட்காருமா. அரே அரே அரே, போய்டும். சரி போடு. எவ்வளோச்சு? 120 ஆச்சு. ஆ
அந்த வெங்காயத்தூரி ஃபஸ்ட்டு டீ கம்மியாக இருப்பா டே போடுறா போடு வாங்கம்மா வாங்கம்மா வாங்கண்ணே என்னாச்சு? இருக்கு சமோசா பர்ஸை இருக்கு காணோம். பேல்பூரி இருக்கு வாங்க வாங்க சார் உட்காருங்க சார் சுடா பேல்பூரி என்ன பஸ்ஸை காணமா இல்லை பின்ன உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் இருங்க. சீடு வாங்க சார் இல்லை நல்லா தேடி பாருங்க. தேடு கொண்டு வந்தால் தானே இருக்க போது என்ன பேண்ட் ஷர்ட் போட்டால் நாங்கள் நம்பணுமா அடிங்க பர்ஸை காணாங்க. எங்க 2 பேத்தை பார்த்து அப்படி தெரியுது உங்களுக்கு? சீக்கிரம் இல்லைன்னா வெளில போக மாட்டேன் ஏன் கத்துறீங்க? தினமும் 1000 பேரை பார்க்குறேன் உங்களுக்கு காசு தானங்க. காசு உங்களுக்கு காசு தானங்க. பேசாத காசு எடு ஏன் கத்துறீங்க? கழட்டி சட்டை கழட்டி இருங்க. எங்களை பார்த்து திருட மாதிரி தெரியுதா உங்களுக்கு? காசு எடுக்க போற இல்லையா உங்களுக்கு தேவை காசு. ஓவரா பேசாதீங்க. ஐயோ அதத்தான் குடுன்றேன் இது உங்க பர்ஸா? குடுன்றேன் குடு தொலையா ம். ஒரு நிமிஷம். இதை வச்சுக்கோங்க சார். இந்த பணம் இப்போ எனக்கு தேவைப்படாது சார். சார் உங்ககிட்ட ஒரு காசு சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு காக்கா ப்ரோ ரொம்ப சந்தோஷமாக லவ் பண்ணிச்சான். என்னடா ஒரு காக்கா போய் ப்ரோ லவ் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் 2ஐயும் பிரிக்க நினச்சிது. அதனால் தூரத்தில் இருக்க ஒரு காட்டுக்கு ஒரு குருவியை தேடி போனாங்க. போகிற வழியெல்லாம் கிளி மைனா எல்லாம் சின்ன சின்ன உதவி பண்ணிச்சுங்க. தூரத்தில் இருக்க காட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மயில் ஒன்று உதவி பண்ண வந்துச்சு. ஒரு நரி அதை கெடுத்து விட்டுருச்சு. அப்புறம் அந்த காக்காயும் புறாவும் அங்கே போக முடியாமல் அங்கேயே ஒரு கூட்டை கட்டி சந்தோஷமாக வாழ நினச்சி ஒரு நாள் திடீர்னு அந்த புறாவோட மொத்த கூட்டமும் அங்கே தேடி வந்துச்சான். அந்த புறாவை பிரித்து கூட்டி போயிட்டாங்க. அந்த புறாவாலையும் காக்காவாலையும் ஒன்றுமே பண்ண முடியலையா. ஏன் தெரியுமா? ஏன்னு கேள, ஏன் அந்த காக்காவோட இறக்கி தான் உடச்சிட்டாங்களே.